வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கறி பலா பிரியாணி தானுங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி கறி பலா வச்சு இன்றைக்கி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இதுதான் கறி பலாங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி நாம் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தோலெல்லாம் எடுத்துடலாங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு நடுவு பகுதியை விட்டுட்டு மீதி இருக்கிற ஊனெல்லாம் வந்து பெருசு பெருசாக அரிஞ்சு வச்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. அதை அப்புறம் சொல்கிறேங்க. இப்போ வாங்க அதுக்கான இன்றைக்கி வந்து 2 டம்ளர் எடுத்துருக்குறேனுங்க. அதுக்கான அளவு இன்றைக்கி பார்த்துடலாங்க. பூண்டு, இஞ்சி இவ்வளோதாங்க. பச்சை மிளகாய் 2, பட்டை 2, கிராம்பு ஒரு 4-5ங்க. 2 டம்ளர் இன்றைக்கி அளவுங்க நான் எடுத்துக்கிறது. அதுக்கான அளவு தான் இன்றைக்கி நான் சொல்கிறேனுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலைங்க. இந்த இடத்துல வந்து புதினா தலை இருந்ததுன்னா புதினா தலை போட்டுருங்க. எங்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் புதினா தலை நான் போடலிங்க. பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயங்க. அதை இப்போ வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், காய் வந்து மேல் தோலை எடுத்துட்டு அதில் உள்ளே இருக்கிற ஊனையும் கொஞ்சம் கொட்டை மாதிரி இருக்குங்க, அதையும் விட்டுட்டு விதப்பகுதி மாதிரி இருக்கும், அதையும் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து இந்த சைஸில் அரிஞ்சிக்கலாங்க. ஏன்னா இந்த சைஸில் அறியும் போது கட்டக்குங்க. இதை விட பெருசாக அரிஞ்சிங்கனாலும் நல்லா இருக்குது, இதை விட சிறுசாக அரிஞ்சிங்கனாலும் கரைஞ்சிரும். அதனால் வந்து இந்த அளவுக்கு மட்டும் போதுமானதுங்க. இப்போ வந்து தாளிச்சிடலாங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கடலெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நெய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாங்க. இப்போது ஒரு பிரியாணி மசாலாலாம் எதுவும் இல்லாமல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோங்க. இந்த தாளிக்கிற பொருளை மட்டும்தான் போட்டு செய்ய போகிறோம். பட்டை கொஞ்சமாக, கிராம்பு கொஞ்சமாக, கல்பாசி கொஞ்சமாக, ரோஜா இதழ் கொஞ்சமாக, ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக, ஒரு அன்னாச்சி மொக்குங்க. இவ்வளோதான். இதை மட்டும் போட்டு தாளித்து நம்ம செய்ய போகிறோங்க. இன்றைக்கி எந்த மசாலாவும் கிடையாதுங்க. பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயங்க நீல வாக்கில் அரிஞ்சு பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து உப்பு வந்து இந்த சாப்பாடுக்கு தேவையான உப்பை வந்து நான் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திக்கிறேனுங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடுங்க. ஓரளவுக்கு வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இது கூட கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு நல்ல கலரி விட்டுட்டுங்க. இந்த இடத்துல வந்து காரம் வந்து வரமிளகாத்தூளுங்க. நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறோங்க ஃபஸ்ட்டே அரைக்கிறதுக்கு. இப்போ வரமிளகாத்தூள் சேர்த்துருங்க. இந்த இடத்துல உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் சேர்த்திக்கிங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட்டம் நாங்கள் சேர்த்திக்கிறேனுங்க வரமிளகாத்தூள். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த தூளை வந்து நல்லா பிரட்டி விட்டுறலாங்க. இந்த மசாலா வாசம் கொஞ்சம் போட்டு இந்த மிளகுடி வாசம் மட்டும் கொஞ்சம் போகிற வரைக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தண்ணி ஊற்றாமல் அதை வந்து நாம் எடுத்து போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா துளாவி விட்டுறலாங்க. இப்போ லைட்டாக அந்த ஜாரில் இருக்கிற இதையெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை நான் ஊற்றிக்கிறேனுங்க, சும்மா லைட்டாக. இப்போ நல்லா ஒரு பிரட்டி விட்டுறலாங்க. இந்த பச்சை வாசம், ஏன்னா நம்ம பச்சையாக தான் எல்லாமே அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை வாசம் போகட்டும். அது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளிங்க. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேங்க. 3 தக்காளி வந்து இந்த மாதிரி பொடிப்படியாக அரிஞ்சு அதையும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வெந்து வர வரைக்கும் நீங்கள் தொலாவி விடுங்க. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுங்க. இந்தளவுக்கு பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பாருங்கள். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம காயை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வந்து ஒரு காய் ஃபுல்லாக நான் போட்டிருக்கிறேனுங்க. போட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுறலாங்க. இந்த மசாலா எல்லாம் காயில் நல்லா இறங்கி வரட்டும். அது வரைக்கும் வந்து ஒரு நல்லா ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா பிரட்டி விட்டுறலாங்க. இப்போ இதுக்கு தண்ணி வந்து அளவு நான் சொல்கிறேனுங்க. 2.5 டம்ளருக்கு நான் அப்புறமேல் கணக்கு சொல்கிறேனுங்க. இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி இல்லை 3/4 டம்ளர் தண்ணி நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். அளவு நான் அப்புறம் சொல்கிறேங்க. ஏன்னா சாப்பாடு அரிசி போடும்போது நான் சொல்கிற அளவெல்லாம் எப்படிங்கிறது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 3/4 டம்ளர் நீங்கள் அரை டம்ளர் ஊற்றிக்கலாம். ஏன்னா விசிலோட போகிறோம். ஒருவேளை இது பத்திதான்னு உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா நீங்கள் 1 டம்ளர் தாராளமாக ஊற்றலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. 1 டம்ளர் ஊற்றிக்கிங்க. ஊற்றி விசில் வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். காய் வந்து நல்லா வெந்துருங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் 3 விசிலும் கூட விடலாம். காய் நல்லா வெந்துருங்க. போதும், 2 விசில் போதும். அதுக்கு மேலே காய் வந்து குழஞ்சு போயிருங்க. இன்னும் நம்ம வந்து அரிசியெலாம் போட்டு மறுபடியும் விசில் விடுவோம் இல்லைங்களா, அதனால் வந்து காய் வருங்க. இப்போவே எந்த அளவுக்கு வெந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா வெந்துருங்க. 2 விசில் போதுங்க. இறக்கிட்டு விசில் போனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் காய் எந்தளவுக்கு வெந்துச்சுன்னு பார்த்தீங்களா. ஸோ ஓகே, இனி அடுப்பு பற்ற வச்சு பழையபடி நாம் சாப்பாடு அரிசியை போட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. பற்ற வச்சுட்டு இப்போ நாம் ஊற வச்சுருக்கிறோம் வந்து சீரக சம்பா அரிசி தானுங்க. அதை போட்டு இப்போ நம்ம ஒரு பிரட்டி விட்டுறலாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டுங்க. அரிசி நல்லா ஊறிட்டுதுங்க. இப்போ நல்லா ஒரு பிரட்டி விட்டுறலாங்க. இப்போ நான் தண்ணி அளவு வந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிட்டுங்களா.
சீரக சம்பாவுக்கு வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும்னு சொல்லுவாங்க. சாப்பாடு கொஞ்சம் நல்லா வெந்து வரணும், வித விதையாக இல்லாமல் வரணும்னா நீங்கள் தாராளமாக 2 டம்ளர் ஊற்றலாங்க, ஒன்றும் ஆயிராதுங்க. நான் இன்றைக்கி வந்து 2 டம்ளருங்களா, 1 டம்ளருக்கு 2 டம்ளர்னு கணக்கு வச்சிங்கன்னா நான் 5 டம்ளர் தண்ணி தான் நீங்கள் ஊற்ற போகிறேனுங்க. பாருங்கள் சாப்பாடு எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன். இன்றைக்கி நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. 2.5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேனுங்க. 1 டம்ளர் நம்ம முதலையே விசில் விட்டு எடுத்துட்டோங்களா, மீதி 4 டம்ளர் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேனுங்க. இந்த டம்ளரில் தான் நான் அரிசி இன்னைக்கு கலந்து போட்டேனுங்க. இதில் தான் நான் 2.5 டம்ளர் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வச்சு தான் தண்ணியும் ஊற்றிக்கிறேன். 5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிட்டுனுங்க. இப்போ நல்லா கொதி வரணுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் மேலே போட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எது பத்துலையோ நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்து தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு இஞ்சினதுக்கு அப்புறமா அரிசி கொஞ்சம் நல்லா வெந்து இதுலேயே வந்துடுங்களா. இப்போ வந்து நீங்கள் விசில் போட்டு 2 விசில் விட்டுருங்க. சிம்மில் வைக்கிறது, தம் போடுறது இதெல்லாம் எதுவும் இல்லைங்க. டேரெக்டாக நம்ம ஹை ஸ்பீட்லேயே வச்சு 2 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ ஆவி போனதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பலாம் குழஞ்செல்லாம் போயிடாதுங்க, கரைஞ்சும் போயிடாதுங்க. ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில்.